வணக்கம் தமிழா. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுகளுக்காகவே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் இன்று பார்க்கக்கூடியது அறிவு கூர்மை பகுதி 10. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சதேமும் நம்முடைய தமிழ் ஐஎஸ்எம்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து ரெகுலரா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வீக்லி ஷெடியூல் கொடுத்து அதுக்கான ஷெடியூல் படி வீடியோஸ் போயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2999 மட்டுமா. விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. வகுப்புகள் தமிழ்ல தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய தமிழ் அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் சமன்பாட்டில் வகுத்தல் மற்றும் பெருக்கல் ஆகியவை ஒன்றுக்கொன்று இடம் மாறினால் கேள்விக்குறி என்ற இடத்தில் என்ன எனக்கு வரும்? இதுதான் கொஸ்டின். ஓகே, அப்ப இங்க என்ன பண்றாங்க? வகுத்தல் பெருக்கல் இதை மட்டும் என்ன பண்றாங்க? ஒன்றுக்கொன்று இடம் மாற்றம். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அப்ப வகுத்தல் உள்ள இடத்துல பெருக்கல், பெருக்கல் உள்ள இடத்துல வகுத்தல், இதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. அப்ப நான் மாத்திடலாமா? அப்ப 13 பிளஸ் 11 வகுத்தல் என்னது? பெருக்கல் 32 பெருக்கல் அப்படின்னா வகுத்தல் 4 மைனஸ் 10. ஓகேவா? இந்த பிளஸ் மைனஸ் அப்படியே இருக்கும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இங்க வகுத்தலுக்கு பதிலா பெருக்கல் போட்டேன், பெருக்கல் பதிலா வகுத்தல் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் எதை பண்ணுவானே? வகுப்போம். 32 வகுத்தல் 4 எவ்வளவு வரும்? 8. அடுத்து என்ன பண்ணும்? 11 இன்ட்டு 8 எவ்வளவு வரும்? 88 பிளஸ் முன்னாடி ஒரு 13 பின்னாடி ஒரு மைனஸ் 10. அப்ப எனக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே கூட்டுவோம். கூட்டினால வரும் 88 13 கூட்டினா 101 மைனஸ் 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 91. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? இது 4 மார்க்ஸ் ரூல் பேஸ் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணி அதபடி ஆன்சர் பண்ணுங்க. எளிமையா உங்களுக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட், இங்க பாருங்க, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் பேஸ் பண்ணி क्वेश्चन. ஒரு 7 நபர்கள் என்ன பண்றாங்க? வடக்கு நோக்கி கிடை வரிசையில் இருக்காங்க. ஓகே, வடக்கு நினைக்கிறது எனக்கு இந்த டைரக்ஷன்ல வடக்கு நோக்கி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப 7 பேர் போடலாம். 7 பேர் வடக்கு நோக்கி இருக்காங்க. 5 6 7. ஓகே, 7 பேர் இருக்காங்க. ஓகே, இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்போர் மட்டுமே ஏ இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்ப இடதுபுறம் எங்கிட்ட வரும்? இடதுனா எனக்கு இந்த டைரக்ஷன் போறது இடது. ஓகே, இப்படியே போச்சு அப்படின்னா இடது. எனக்கு இந்த டைரக்ஷன் பண்ணது வலது. ஓகேங்களா? அப்ப வலது, இது இடது. அப்ப ஏக்கு இடதுபுறத்தில் யார் மட்டும் தான் இருப்பாங்க? பி மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப ஏ எங்க போடணும்? அப்ப ஏ எங்க போட்டாதான் ஏக்கு இடதுபுறத்துல பி மட்டும் இருப்பாங்க. ஏக்கு இடதுபுறத்துல பி மட்டும் இருப்பாங்க. நெக்ஸ்ட், பி மற்றும் கியூ இடையே எத்தனை பேர் இருப்பாங்களா? 4 பேர் இருப்பாங்களா? அப்ப பி இங்க இருக்காங்க. அப்ப இடையே எத்தனை பேர்? 4 பேரா? 1 2 3 4. அப்ப இங்க என்ன வரும்? கியூ வரும். அப்ப பிக்கும் கியூக்கு இடையில 4 பேர் இருப்பாங்க. அடுத்து ஆர் மற்றும் பிக்கு இடையில் இ மட்டுமே அமர்ந்துள்ளார். ஓகே, அப்ப ஆருக்கும் பிக்கும் இடையில யாரு? இ மட்டுமே அமர்ந்துள்ளார். ஓகே, அடுத்து ஆர் என்பவர் கியூவின் உடனடி அருகாமையில அல்ல. ஓகேவா? அப்ப கியூக்கு பக்கத்துல ஆறு இருக்கக்கூடாது. ஓகே, கியூ பக்கத்துல இங்கிட்டு ஆறு இருக்கக்கூடாது. அப்ப இங்கிட்டு ஆறு வராதுல்ல. ஓகே, அப்ப ரெண்டு சைடு எனக்கு ஆறு வருது. அப்ப ஆறு எங்க போடலாம்? ஆறு அப்ப இங்க போடுங்க. அப்ப ஆறு எங்க போட்டோம்னா ஆருக்கும் பி இடையில யாரு? ஆருக்கும் பி இடையில யாரு? இ. இப்ப இந்த 7 பேர்ல யாரா வராமக்கா? பாருங்க, பி வந்துருச்சு, ஏ வந்துருச்சு, ஆர் வந்துருச்சு, இ வந்துருச்சு, பி கியூ வந்துருச்சு. எது வராம இருக்கணும்? எஃப் மட்டும் வராம இருக்கு. அப்ப எஃப் வந்து இங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? கிடைவரிசையின் வலது கடைக்கோடி. அப்ப வலதுல கடைசியா யார் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப யார் கடைசி இருக்காங்க? எனக்கு வலதுனால இதானே. அப்ப வலதுல கடைசியா எனக்கு யார் இருக்கா? எஃப் தான் இருக்காரு. அப்ப வலது கடைக்கோடியில் இருக்குது யாரு? எஃப். இதை இடது கடைக்கோடி கேட்டாங்கன்னா பி. எனக்கு சென்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா இ. ஸோ அவங்க என்ன கோஷங்களோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நீங்க அரேஞ்ச் பண்றது கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன கோஷங்களோ எளிமையா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஒரு சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. பட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, இங்க என்ன பண்றாங்க? ஒரு சீரியஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு தொடரிலிருந்து அனைத்து சின்னங்களையும் நீக்குங்க. பின் வருவனவற்றில் எது இடதுபுறத்திலிருந்து 7வதாக வரும்? ஓகே, இடதுபுறம்னா எனக்கு இடதுபுறத்து இப்படியே பார்க்க போறேன், அவ்வளவுதான். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சின்னங்கள்னா சிம்பிள்ஸ் நீக்க சொல்றாங்க. அப்ப நீக்கலாமா? சிம்பிள்ஸ் ஃபுல்லா நீக்குங்க, நம்பர் நீக்க கூடாது. ஓகே, இப்ப சிம்பிள்ஸ் ஃபுல்லா நீக்கியாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? இடதுபுறத்திலிருந்து எண்ண போறேன்.
1 2 3 4 5 6 7. அப்ப இடதுபுறத்துல ஏழாவது எனக்கு எது வருது? 7 என்ற எண்ணு தான் வருது. அப்ப இடதுபுறத்திலிருந்து ஏழாவது வரக்கூடியது என்னது? 7 என்ற எண். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில். ஓகேவா, இது வந்து ஒரு சங்கீத மொழி குறியீடு சொல்லுவோம், செட்டன் லாங்குவேஜ் சொல்லுவோம். அந்த கான்செப்ட் தான் இங்க ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ROSP என்பது WTXU அப்படின்னா, அதே மாதிரி TQUR என்பது YVZW உடன் தொடர்புடையது அப்படின்னா, OLPM எதோட தொடர்புடையது. ஓகே, இப்ப இங்க மொத்தம் 2 கொடுத்துட்டு மூன்றாவது கேட்கறாங்களா? இங்க ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் எப்படின்னு பாருங்க. இங்க எப்படி போயிருக்கோ அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் கரெக்டா பார்த்து வச்சுக்கோ, ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். ROSP இதை வந்து என்ன இருக்கு? WTXU. ஓகே, ஃபர்ஸ்ட் R எவ்வளோ? 18. W எவ்வளோ? 23. அப்ப எனக்கு என்ன இருக்கு? 5 கூடுது. அடுத்து ஓனா 15, டீனா எவ்வளோ? 20. அப்ப 5ல இருந்து 5 கூட்டினா 20. அடுத்து எஸ்னா 19, எக்ஸ்னா 24. அப்ப 19 5 கூட்டினா 24. அடுத்து பீனா 16, யூனா 21. இங்க என்ன கூடுது? 5 தான் கூடுது. அப்ப என்ன ஆகுது? அனைத்து எழுத்துலையுமே 5 தான் கூட்டியிருக்காங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா, அப்ப OLPM. ஓன்னு எனக்கு எவ்வளோ? 15. அப்ப இதுல 5 கூட்டினா 20. அப்ப 20னா எனக்கு என்ன வரும்? டி. அடுத்து எல்லுனா 12, 12 5 கூட்டினா 17. 17 எனக்கு என்ன வரும்? Q. அடுத்து பீனா எவ்வளோ? 16. அப்ப 5 கூட்டினா 21. அப்ப 21னா U. அடுத்து எம்னா 13, 13 5 கூட்டினா 18. 18 R. அப்ப ஆன்சர் என்னது? TQUR. எங்க இருக்கு ஆன்சர்? TQUR. நீங்க ஒவ்வொரு எழுத்து கண்டுபிடிங்க. நீ ஃபர்ஸ்ட் டீன் கண்டுபிடிச்சாலே இந்த ரெண்டு ஆப்ஷன் போயிருக்கும். ரெண்டாவது கியூன் கண்டுபிடிச்சீங்கன்னா இருக்கும். மூணாவது கண்டுபிடிக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஓகேங்களா, அவ்வளவு ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அறிக்கைகள் முடிவுகள். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பாருங்க, அனைத்து ஸ்கிரீன்களும் மவுஸ். ஓகேவா, இப்ப ஸ்கிரீன் இருக்கு, அனைத்து ஸ்கிரீன் என்னதான்? மவுஸ். அனைத்து ஸ்கிரீன் எனக்கு என்னது? மவுஸ். அடுத்து என்ன சொன்னாங்க? சில மவுஸ்கள் கீபோர்டுகள். அப்ப மவுஸ் தான் கீபோர்டு சொல்றாங்களா? அப்ப ஸ்கிரீனுக்கும் கீபோர்டுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப சில மவுஸ்கள் கீபோர்டு. ஓகேவா, அனைத்து ஸ்கிரீன்களும் மவுஸ்கள், சில மவுஸ்கள் கீபோர்டுகள். இப்ப முடிவுகளை செக் பண்ணுங்க. சில ஸ்கிரீன்கள் கீபோர்டுகள் கரெக்டா? சில ஸ்கிரீன்கள் கீபோர்டுகள் சரியா கேட்டா கிடையாது. ஏன்னா ஸ்கிரீனுக்கும் கீபோர்டுக்குமே சம்பந்தமே இல்லை. அப்ப சில ஸ்கிரீன்கள் கீபோர்டுகள் சொன்னா கரெக்டா என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப தவறு. அடுத்து எந்த ஒரு ஸ்கிரீனும் கீபோர்டு அல்ல. ஓகேங்களா, எந்த ஒரு ஸ்கிரீனும் கீபோர்டு அல்ல அப்படின்னா வரும். கரெக்ட் தானே? எந்த ஒரு ஸ்கிரீனுமே கீபோர்டு அல்லதான். அப்ப என்னது? இது சரியானது. அப்ப என்ன ஆகுது? 2 மட்டும்தான் எனக்கு என்ன ஆகுது? பின்பற்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து இந்த 2 மும்மைகளோட தொடர்புடைய மூன்றாவது மும்மை எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இதே மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, SOLD என்ன இருக்கு? DLSO SLOOD. அப்ப இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள இந்த 4 எழுத்தை இங்க ரிப்பீட்டா மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் மத்த எனக்கு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து அப்படியே தான் இருக்கு. SD. இந்த OL மட்டும் என்ன பண்ணீங்க? LOன்னு மாத்தி எழுதிருக்காங்க. அப்ப நீ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கம்பேரிசன் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பாருங்க, LG. இங்க LGன்னு இருக்கா? இல்ல. அப்ப இது கிடையாது. அதே மாதிரி SEனா இங்க SEன்னு இருக்கணும். இருக்கா? இல்ல. அதே மாதிரி VDனா இங்கேயும் VD இருக்கு. அதே மாதிரி இங்க OIன்னு என்ன பண்ணும்? திருப்பி ஒண்ணு IO வருது. அப்ப ஆன்சருக்கு எது கரெக்ட்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அப்ப இங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட்தும் தேர்டுதும் மட்டும் நான் பாக்குறேன். அதுல எஸ்ஸும் டி அப்படியே தான் இருந்துச்சு, OL வந்து LOவா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அப்படியே உள்ளதும் சென்ட்ரோட ரெண்டுமே திருப்பி உள்ளதும் எனக்கு எங்க தான் இருக்கு? ஆப்ஷன் சில மட்டும் தான் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? கம்பேரிசன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் பார்த்து கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சு ஒரு ஐடியா கிடைச்சா அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் 2025ல அனைத்து தேர்வுமே கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில POKED என்பது 85263 எனவும் TOKED என்பது 36584 எனவும் குறியிடப்பட்டுள்ளது எனில் கொடுக்கப்பட்ட அந்த குறியீட்டு மொழியில்
டீக்கான குறியீடு என்ன? கண்டுபிடிக்கலாமா? இது ரொம்ப சிம்பிள். இந்த டி என்ற எழுத்து எங்க இருக்குன்னு மட்டும் பாருங்க. எங்க இருக்கு? இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கான நம்பர்ஸ் என்னது? 3 6 5 8 4 இதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? இதுல டி ஒரு இடத்துல வந்திருக்கா இந்த நம்பர் எனக்கு ஒரு இடத்துல தான் வரணும். சப்போஸ் ரெண்டு இடத்துல வந்து அந்த நம்பரை நீக்கி விட்டுருவேன். இப்ப 3 3 இங்கே இருக்கு, 3 இங்கே இருக்கு, அப்ப 3 வராது. 6 6 இங்கே இருக்கு, 6 இங்கே இருக்கு, அப்ப 6 வராது. அடுத்து 5 5 இங்கே இருக்கு, 5 இங்கே இருக்கு, வராது. அடுத்து 8 8 இங்கே இருக்கு, 8 இங்கே இருக்கு, வராது. அப்ப இங்க 4 இங்க வருதா? வரல. அப்ப டி இங்க ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, 4 ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. அப்ப டீக்கான குறியீடு என்னது? 4. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, உறவு முறை பேஸ் பண்ணி கொஸ்டின். இதே பேட்டர்ன் தான் நிறைய கொஸ்டின் 2024 2025 வரைக்குமே இதே பேட்டர்ன் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்னா நீங்க ஸ்கொயரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பென் அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு புரிதலுக்காக. அதே மாதிரி ஒரு கோடு போட்டோம்னா சகோதர சகோதரிகள். ஓகேவா? 2 கோடு போட்டோம்னா கணவன் மனைவி. இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த உறவுமுறை கொஸ்டின் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ பிளஸ் பியா. அப்ப பிளஸ் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பின்னா இந்த குறியீடு தான் நீங்க பார்க்கணும். எங்க இருக்கு? பிளஸ். அப்ப பிளஸ் இங்க இருக்கா? அப்ப பிளஸ் என்பது என்ன சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மகன். அதை மட்டும் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? மகன். அப்ப ஏ வந்து மகன். அப்ப ஏ வந்து மகன். யாருடைய மகன்? பி உடைய மகன். ஏ வந்து பி உடைய மகன். அவ்வளவுதான். இப்ப அடுத்து ரெண்டு எழுத்து எடுங்க. பி மைனஸ் சி. அப்ப மைனஸ் என்பது ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்ன சொல்ல வருது? கணவர். அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? கணவர். அப்ப பி வந்து கணவர். அப்ப சி வந்து என்னது? மனைவி. அடுத்து சி இன்டு டி. அப்ப இன்ட் இங்க தான் இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் உள்ளவங்க என்னது? மகள். ஓகேவா? அப்ப சி வந்து மகள். யாருடைய மகள்? டீயினுடைய மகள். அடுத்து டி வகுத்தல் இ. அப்ப வகுத்தல் என்பது என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் உள்ளவங்க மனைவி. அப்ப டி வந்து மனைவி. யாருடைய மனைவி? ஈயினுடைய மனைவி. அவ்வளவுதான். இப்ப போட்டாச்சுங்களா? இப்ப என்ன கொஸ்டின்றாங்க? இந்த ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு? அப்ப ஈக்கு என்ன உறவுனா அப்ப ஈ தான் ஏவை பாக்குறாரு. அப்ப ஈல இருந்து ஏவை பார்த்தா அவருக்கு ஈக்கு வந்து ஏ வந்து என்ன உறவா இருப்பாங்க? ஏன்னா ஈ உடைய மகள் தான் சி. ஈயும் டியும் கணவன் மனைவி. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் யாரு? சி. ஓகே, அதாவது ஈ உடைய மகள் சி. அப்ப இவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஏ, அதாவது மகன். அப்ப ஈக்கு மகள் வந்து சி, சி உடைய மகன் தான் ஏ. அப்ப என்ன வரும்? மகளின் மகன். ஓகேங்களா? மகளின் மகன் அப்படி எனக்கு வந்திருக்கும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகளின் மகன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வரிசையில் 51 மாணவர்கள் வடக்கு நோக்கி இருக்காங்க. ஓகே, வடக்கு நோக்கி இருக்காங்க அப்படின்னா அப்ப எனக்கு இந்த சைடு போச்சுன்னா இடது, இந்த சைடு போச்சுன்னா அது வலது. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் டினு டினு வந்து இடது முனையிலிருந்து 24வது இடத்தில் இருக்கா. ஓகே, அப்ப இடது முனையிலிருந்து 24வது இடத்துல யார் இருக்கா? டினு இருக்காங்க. அடுத்து சிவாங்கி சிவாங்கி என்பவர் டினுவின் வலது புறத்திலிருந்து 11வது இடம். அப்ப இங்கிருந்து 11 இடத்துல இருக்காங்களா? அப்ப 11 கூட்டுங்க. ஏன்னா வலது புறம்னு சொன்னால 11 கூட்ட போறேன். அப்ப கூட்டின எவ்வளவு ஆயிரும்? 24 11 கூட்டினா 35. அப்ப அந்த 35 இடத்துல யார் இருப்பாங்க? சிவாங்கி இருப்பாங்க. ஓகே, வலது புறம் அப்படினால இந்த பக்கம் 11 போட்டு கூட்டுறேன். இதை இடது புறம் சொன்னாங்கன்னா இங்கிட்டு போகும்போது நான் மைனஸ் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான். அப்ப 24 இடத்துல டினு, 35 இடத்துல சிவாங்கி இருக்காங்க. இப்ப கொஸ்டின் கேட்டாங்க, வரிசையின் வலது முனையிலிருந்து சிவாங்கியின் இடநிலை என்ன? ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 51 பேர் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேரு? 51. இடது புறத்திலிருந்து சிவாங்கி இடைவெளோ 35. அப்ப வலது புறத்திலிருந்து அவருடைய இடம் எவ்வளவு? ஓகே, கண்டுபிடிக்கலாமா? மொத்தம் இடது கொடுத்தாங்க. அப்ப வலது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே மைனஸ் பண்ணும். 51 35 மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 16. நீங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க பிளஸ் 1 போடணும். நீங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் 1 போடணும். அவ்வளவுதான். அப்ப மைனஸ் பண்ணதுனால இங்க பிளஸ் 1 போறேன். அப்ப 16 பிளஸ் 1 எவ்வளவு வரும்? 17. அப்ப வலது முனையிலிருந்து சிவாங்கியோட இடம் எவ்வளவு? 17. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, திசைகள் பேஸ் பண்ணி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் போயிட்டு இருக்கணும். இங்க ஃபர்ஸ்ட் திசைகள் எப்படி இருக்க போகுது? கிழக்கு, அதுக்கு ஆப்போசிட் மேற்கு. இங்க வடக்கு,
கீழே உள்ளது தெற்கு. ஓகே, இது வந்து திசைகள். அதே மாதிரி வலதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க கடிகார திசையில மூவ் பண்ணணும். வலது அப்படின்னா கடிகார திசையிலையும், இடது அப்படின்னா எதிர் கடிகார திசையிலையும் மூவ் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க கௌரவ். கௌரவ் என்று என்ன பண்ணாரு, ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி 3 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி போறார். ஓகே, இப்ப ஏ என்ற புள்ளி வச்சுப்போம். இது வந்து ஏ என்ற புள்ளி, தெற்கு நோக்கி எவ்வளவு 3 கிலோமீட்டர். அப்ப தெற்கு நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் போறாரு. இப்ப இங்க வந்துட்டார். அடுத்து என்ன பண்றாரு, பின்னர் இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர். அப்ப எனக்கு இந்த சைடு போயிட்டா வலது நேரம், அப்ப இந்த சைடு போடுங்க எவ்வளவு 2 கிலோமீட்டர். அடுத்து மற்றொரு இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர். அப்ப இடதுபுறம் திரும்பி இங்கிட்டு, அப்ப 2 கிலோமீட்டர். அடுத்து அவர் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர். அப்ப வலதுபுறம்னா இந்த சைடு போயிடும். வலதுபுறம் திரும்பி எவ்வளோ 3 கிலோமீட்டர். அவர் இறுதியாக இடதுபுறம் திரும்பி 1 கிலோமீட்டர். அப்ப இறுதியாக 1 கிலோமீட்டர் போறாரு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டாரு. எந்த புள்ளி, பி என்ற புள்ளி அடைஞ்சிட்டாரு. ஓகே பாருங்க, அப்ப ஏ என்ற புள்ளியை சென்று அடைய எவ்வளவு தூரம் எந்த திசை நோக்கி போகணும். ஓகே, அப்ப பியில இருந்து ஏக்கு வரணும். அப்ப பியில இருந்து ஏக்கு வரணும் அப்படின்னா எந்த திசையில போகணும், அவரு மேற்கு திசை நோக்கி போகணும். எந்த திசை நோக்கி போகணும், மேற்கு திசை நோக்கி போகணும். ஓகே, அப்ப மேற்கு 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப மீதி 2 வராது. அப்ப பியில இருந்து ஏக்கு போனா மேற்கு நோக்கி தான் போகணும். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும், இப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் 3. அதே மாதிரி இங்க 2 போனாரு, இங்க ஒரு 1 போயிட்டாரு. அப்ப 3 சமமாயிடுச்சா. அப்ப இதோட டிஸ்டன்ஸா நீங்க பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 2, இங்க ஒரு 3, மொத்தம் எவ்வளவு ஆயிடுச்சு, 5 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அப்ப 5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி போகணும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதே மாதிரி எங்க இந்த ஆப்ஷன் கேட்கறாங்க. ஓகே, 16 53 என்ன தொடர்பு, 16 3ஆல பெருக்கி 5 கூட்டினா எவ்வளவு வரும், 53 கிடைக்கும். 16 3ஆல பெருக்கி 5 கூட்டினா 53. அதே மாதிரி 21 3ஆல பெருக்கி 5 கூட்டினா 68 வருதுல. அப்ப கான்செப்ட் என்னது, முதல் நம்பரை 3ஆல பெருக்கி 5 கூட்டினா ரெண்டாவது நம்பர் எனக்கு வரணும். ஓகே, அப்ப அதே மாதிரி இப்ப 25, அப்ப 25 3ஆல பெருக்கி 5 கூட்டணும். அப்ப 25 3 75, அப்ப 80ல வரணும். ஆனா எவ்வளவு இருக்கு, 70 இருக்கு. அப்ப இது எனக்கு வராது. அடுத்துங்க 19 × 3 + 5, 19 3 எவ்வளவு வரும், 57, 57 5 கூட்டினா 62 வந்துருச்சு. ஓகேங்களா, அப்ப இதுதான் எனக்கு கரெக்டா 19 3ஆல பெருக்கி 5 கூட்டினா 19 62 வருது. கரெக்ட். இப்ப இதையும் செக் பண்ணலாம். 28 84, இப்ப 28 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 84, 84 5 கூட்டினா 89ல வரும். அப்ப இதுவும் எனக்கு வராது. இங்க 12 3 36, 5 கூட்டினா 41, அப்ப எனக்கு இதுவும் வராது. ஓகே, அப்ப ஆன்சர் தான் கரெக்ட். செகண்ட் உள்ளது எனக்கு ஆன்சர் கரெக்ட். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு கோட் மாஸ் பேஸ் பண்ணி குறியீடுகளை மாற்றி ஆன்சர் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் 44, ஏ என்பது என்னது, வகுத்தல். ஏ என்பது என்னது, வகுத்தல். அடுத்து 4, சி என்பது என்னது, கூட்டல் 12. அடுத்து பி என்பது என்னது, பெருக்கல் 2, டி என்பது என்னது, கழித்தல் 1. ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணலாமா. 44 வகுத்தல் 4 எவ்வளவு, 11, 12 2 இருக்குன்னா 24, இது பிளஸ், இங்க -1. அப்ப 11 24 கூட்டினா 35 -1, அப்ப ஆன்சர் எதுக்கு வரும், 34. நெக்ஸ்ட், டிராயிங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆங்கில அகரவரிசைப்படி அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்கள் நிலைகள் மாறாமல் இருக்கும், கண்டுபிடிக்கலாமா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எழுத்துக்கள் தள்ளி எழுதிக்கும். டிராயிங் மொத்தம் 7 எழுத்து இருக்கு. ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், ஆர்டர் படுத்த போறோம். ஆங்கில அகரவரிசை ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏ. ஃபர்ஸ்ட் வந்து ஏ. இப்ப ஏக்கு அப்புறம் என்ன வரும், ஏக்கு அப்புறம் டி. டிக்கு அப்புறம் என்ன வரும், ஜி. ஜிக்கு அப்புறம் ஐ. ஐக்கு அப்புறம் என். எண்ணுக்கு அப்புறம் ஆர். ஆருக்கு அப்புறம் டபிள்யூ. ஓகே, அப்ப 7 எழுத்து எழுதியாச்சு. இப்ப பாருங்க, ரெண்டுமே பாருங்க, டிஏ வந்திருக்கா வரல, ஆர்டி, ஏஜி, டபிள்யூஐ, ஐஎன், என்ஆர், ஜிடபிள்யூ. எதுவுமே எனக்கு சேமாவே இல்லை. எனக்கு எங்க சேமா இருக்கா, எந்த இடத்துலயுமே சேமாவே இல்லை. அப்ப எந்த எழுத்துமே நிலைகள் மாறாமல் இல்லை. அப்ப ஆன்சர் அது 0. ஏன்னா அனைத்து எழுத்துக்குமே நிலைகள் மாறி இருக்கு. அப்ப எதுவுமே எனக்கு சேமாவே வரல. அப்ப ஆன்சர் அது 0. நெக்ஸ்ட், அடுத்து வரக்கூடிய எழுத்து எனக்கு என்ன வரும். ஓகே பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்க, என், எம், எல், கே. இங்கன்னா அது ஒவ்வொன்றா மைனஸ் ஆயிட்டே வருதா.
ஏன்னா என்ன 14 13 12 11 அடுத்து என்ன வரும் 10. அடுத்து பி ஓ என் எம் இங்கேயும் திரும்ப என்னது ஒவ்வொன்றா மைனஸ் ஆயிட்டு வரும். அப்ப எம்முக்கு மட்டும் என்னது எல். அடுத்து ஆர் கியூ பி ஓ இங்கேயும் என்னது குறைஞ்சிட்டே வருது. அப்ப என்ன வரும் என். அவ்வளவுதான். ஸோ ஒவ்வொன்றும் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஜே எல் என். இது மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்து கண்டுபிடிக்கணும், அடுத்து செகண்ட் எழுத்தா பார்க்கணும், அடுத்து மூணாவது எழுத்தா பார்க்கணும். கண்டுபிடிச்சு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின். நம்ம வேற மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம், பட் இங்க கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணோம், எக்ஸுக்கு 28 இருப்போம். அப்ப எக்ஸுக்கு 28 எடுப்போம். அப்ப அங்க எவ்வளவு இருக்கு 40 இருக்கு. அப்ப என்ன இருக்கு 12 கூடுது. அப்ப அதே மாதிரி 18ஓட 12 கூட்டுவோம். எவ்வளவு வரணும் 30 வரணும். வருதா வரல. ஓகே. இப்ப அதே மாதிரி இங்க எக்ஸுக்கு 24 எடுப்போம். 24 எடுத்தோம்னா அங்க எவ்வளவு இருக்கு 40. இங்க எவ்வளவு கூடுது 16 கூடுது. அப்ப அதே மாதிரி 18ல 16 கூட்டினா எவ்வளவு வரும் 34. அங்க வந்திருக்கா வரல. அடுத்து எக்ஸுக்கு 22 எடுத்தோம்னா இங்க 40 வேலை கூடுது 18 கூடுது. அப்ப 18ல 18 கூட்டினா வரும் 36. இங்கேயும் எனக்கு வரல. அப்ப எக்ஸ் எடுப்போம் 20. இங்க எவ்வளவு இருக்கு 40. அப்ப 2ஆல பெருக்கிறாங்க சொல்லலாம், 20 கூட்டுறாங்க கூட சொல்லலாம். அதே மாதிரி இங்க 18 20 கூட்டினா வரும் 38. அப்ப எங்கேயுமே வரல இல்ல. ஏன்னா இங்க உள்ள டிஃபரன்ஸ் இங்க உள்ள டிஃபரன்ஸ் சேம் ஆகும்னு பார்த்தா வரல. அப்ப இங்க என்ன கான்செப்ட் வந்துருக்கு பாத்தீங்கன்னா, இந்த உள்ளதான் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னா 28 12 இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ 16. அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ வரும் 2. அப்ப 18 2 கூட்டினா 20 வரணும். வருதா வரல. அதே மாதிரி 24 16 டிஃபரன்ஸ் எவ்வளோ 6. சரி டிஃபரன்ஸ் எவ்வளோ 8. அப்ப அதே மாதிரி இங்க என்ன பண்ணும் 8 குறைக்கணும். அப்ப 8 குறைச்சா 10. அப்ப 18ல 10 கூட்டினா 28 தான் வரும். இப்ப பாருங்க 22 இங்க 18. அப்ப என்ன இருக்கு இங்க டிஃபரன்ஸ் 4 தான் குறைஞ்சிருக்கா. அப்ப அதே மாதிரி 18ல நீங்க 4 தான் குறைக்கணும். குறைச்ச எவ்வளவு வரும் 14. ஓகேங்களா. அப்ப 22ல இருந்து 4 குறைச்சா 18, 18 இருந்து 4 குறைச்சா 14. அப்ப 18 பண்ண கூட்டினா 32 வரும். அப்ப 32 வந்து எனக்கு சரியானது. கான்செப்ட் புரியுதுங்களா. இதுதான் கான்செப்ட். இங்க என்ன கான்செப்ட்னா எக்ஸுக்கு 22ன்னு எடுத்தீங்கன்னா இது என்ன பண்ணும் 22ல 4 குறைச்சோம்னா 18. அப்ப கூட்டின எவ்வளோ 40. அதே மாதிரி இங்க 18 இருக்கு. 18 4 குறைச்சோம்னா 14. இது ரெண்டையும் கூட்டினா 32. அப்ப கான்செப்ட் அது இங்க என்ன நம்பர் வருதோ அதை 4 குறைக்கணும். இங்க என்ன நம்பர் வருதோ 4 குறைச்சு கூட்டணும். அவ்வளவுதான். அப்ப ஆன்சருக்கு எது வரும் எக்ஸுக்கு 22 எடுத்தா ஒய்க்கு 32 கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய எழுத்து தொகுப்பு என்ன இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பி கியூ ஆர் எஸ், அடுத்துனா வரும் டி கண்டினியூஸ் எழுத்து தான். அதே மாதிரி ஆர் எஸ் டி யூ இதுவும் கண்டினியூஸ் எழுத்து. அப்ப யூக்கு அப்புறம் வி, அடுத்து டி யூ வி டபிள்யூ, டபிள்யூக்கு அப்புறம் என்ன வரும் எக்ஸ். இப்ப இங்க எல்லாமே கண்டினியூஸா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அனைத்துமே முன்னாடி உள்ள எழுத்தா இருந்துச்சு, இங்க அனைத்துமே அடுத்து உள்ள எழுத்தா இருக்கு. அப்ப டி வி எக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, அனைத்து லேப்டாப்புகளும் ஸ்கிரீன்கள். லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து லேப்டாப் என்னது ஸ்கிரீன். அனைத்து லேப்டாப் எனக்கு என்னது ஸ்கிரீன். அடுத்து அனைத்து ஸ்கிரீன்களும் கேஜெட்கள். அனைத்து ஸ்கிரீன்களுக்கு என்னது கேஜெட்கள். ஓகேங்களா. அவ்வளவுதான். இப்ப முடிவுகள் பார்க்கலாம். சில கேஜெட்டுகள் டேப்லெட்டுகள். கரெக்டா. சில கேஜெட்டுகள் டேப்லெட்டுகள் என்பது சரியானதான். ஏன்னா இந்த பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சிறிய வட்டமா டேப்லெட் இருக்கு. அப்ப சில கேஜெட்டுகள் டேப்லெட்டுகள் கரெக்ட் தான். அடுத்து எந்த ஒரு கேஜெட்டுகளும் லேப்டாப்புகள் அல்ல. இது கரெக்டா இல்ல. ஓகேங்களா. இது வராது. ஏன்னா சில கேஜெட்டுகள் டேப்லெட்டா இருக்கும்போது சில கேஜெட் கேப்டன் இல்லாம சொல்லக்கூடாது. ஏன்னா உள்ள வருது. ஓகே. அப்ப என்ன ஆகுது முடிவு ஒன்று மட்டும்தான் எனக்கு பின்பற்றுது. முடிவு ஒன்று மட்டும் தான் எனக்கு பின்பற்றுது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. மொத்தம் 37 நபர்கள் இருக்காங்க. வடக்கு நோக்கி கிடை வரிசையில் நிற்கிறாங்க. ஆரவ் வலது முனையிலிருந்து 14வது இடத்திலும் வருண் இடது முனையிலிருந்து 21வது இடத்திலும் உள்ளார். ஆரவ் மற்றும் வருண் இடையே எத்தனை நபர்கள் இருக்காங்க. ஓகேவா. மொத்தம் 37 பேர். மொத்தம் எத்தனை பேரு 37 பேரு. அதுல ஆரவ் வந்து பாத்தீங்கன்னா வலது புறத்தில் இருந்து 14வது ஆளு. வருண் வருண் வந்து இடது முனையிலிருந்து 21வது ஆளு. ஓகேங்களா. அப்ப இங்க 2 பேருக்கு அங்க வலது இடது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வந்திருக்கு. 2 பேர் கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துச்சுன்னா அந்த 2 நபரையும் கூட்டுங்க. 14 21 கூட்டினால வரும் 35. அப்ப இந்த மொத்தத்துல இருந்து இந்த கூடுதலை கழிச்சீங்கன்னா ஆன்சர். அப்ப இடையில எத்தனை வருவாங்க 37 35 போச்சுன்னா 2.
அப்ப இடையில எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர்கள் தான் இருப்பாங்க. இந்த மெத்தடை ஞாபகம் என்ன பண்ண போறோம்? மொத்தத்திலிருந்து வலது புறத்தில் உள்ளது இடது புறத்தில் உள்ளது கூட்டி கழிச்சோம்னா ஆன்சர். நெக்ஸ்ட் திசைகள் கொஸ்டின். ஏ என்ற புள்ளியில் இருந்து தொடங்கி அமித் வந்து ஏ என்ற புள்ளி தொடங்குறாரு. அப்ப ஏ என்ற புள்ளியில தொடங்கிடலாம். எங்கிட்டு போற? ஃபர்ஸ்ட் கிழக்கு நோக்கி. கிழக்கு நோக்கி எவ்வளவு? 35. அப்ப கிழக்கு நோக்கி ஒரு 35 போயாச்சு. அடுத்து வலதுபுறம் திரும்பி ஒரு 17. வலதுபுறம் திரும்பி ஒரு 17. அடுத்து திரும்ப வலதுபுறம் திரும்பி 15. வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 15. அடுத்து பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 13. இப்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ? 13. அடுத்து இறுதியாக வலதுபுறம் திரும்பி எவ்வளோ? 20. ஓகேங்களா? இது மொத்த டிஸ்டன்ஸ் 35, இது ஒரு 20, இது ஒரு 15, மொத்தம் 30 நேர்கோட்டில் வந்துடும். அப்ப ஏ என்ற புள்ளியை அடையணும். அப்ப ஏ என்ற புள்ளி அடையினா இது என்ன டைரக்ஷன்? வடக்கு. அப்ப வடக்கு திசை நோக்கி போகணும். அப்ப வடக்கு திசை எனக்கு 2 இடத்துல தான் இருக்கு. அப்ப செகண்ட், தேர்டு, ஃபோர்த் எனக்கு வராது. இப்ப வடக்கு நோக்கி போகணும். எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகணும்? ஏன்னா இங்க எவ்வளோ? இது ஒரு 17, இது ஒரு 13, மொத்தம் எவ்வளவு வரும்? 30. அப்ப 30 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போகணும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. வட்ட மேஜை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. இப்ப 7 பேர் என்ன பண்ணாங்க? வட்ட மேஜை சுற்றி உட்கார்ந்துருக்காங்க. 4, 5, 6, 7. ஓகே. இப்ப எல் என்பவர் கேக்கின் இடதுபுறத்தில் 3ஆவது இடத்தில் இருக்கார். ஓகே. அப்ப கே இங்க போடலாம். ஏன்னா வட்ட மேஜைன்னு வந்தா ஒரு ஆள் எங்கனாலும் பிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். எந்த ஒரு மாறுதல் இல்லை. அப்ப கே இடது போனா எங்கிட்டு போகும்? இடது போனா இந்த சைடு போகும். வலது புறம்னா இப்படி போகும். ஓகேங்களா? அப்ப இடது புறத்துனா அதில் 3ஆவது ஆளு 1, 2, 3. அப்ப இது யாரு? எல். அப்ப கேக்கு இடது புறத்துல 3ஆவது யாரு? எல். அடுத்து இ மற்றும் எஃப்க்கு இடையில் 2 நபர்கள் மட்டுமே இருக்காங்க. அதாவது எஃப்பின் இடது புறத்திலிருந்து பார்க்கும்போது, எஃப்க்கு இடது புறத்திலிருந்து பார்க்கும்போது இ மற்றும் எஃப்க்கு இடையில் 2 பேர் இருக்காங்க. ஓகே, இது கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுவோம். அடுத்து சி என்பவர் கேக்கு உடனடி வலதுபுறம். அப்ப கேக்கு உடனடி வலதுபுறம் யாரு? சி. அடுத்து சி என்பவர் ஈயின் இடதுபுறத்தில் 2ஆவது. ஓகேவா? ஈக்கு இடதுபுறத்தில் 2ஆவது. அப்ப ஈக்கு இடதுபுறத்தில் 2ஆவது யாரு? சி. இப்ப பாருங்க. இப்ப இ இங்க போட்டனால இங்க பாருங்க. இ எஃப். ஓகேவா? எஃப்க்கு இடதுபுறத்துல தான் பார்க்கணும். எஃப்க்கு இடதுபுறத்துல பார்த்தனா எஃப்க்கு இடதுபுறத்துல பார்க்கும்போது எஃப்க்கு ஈக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்கணும். ஓகே, போட்டாச்சு. இப்ப இன்னும் யார் வராம இருக்காங்க? இன்னும் 2 பேர் வராம இருக்காங்க. இந்த ஒரு இடத்துல ஆள் வரணும், இங்கே ஒரு இடத்துல ஆள் வரணும். ஓகே, அடுத்து பி என்பவர் எல்லின் உடனடி அருகாமையாளர் அல்ல. அப்ப பி வந்து எள்ளு பக்கத்துல வர, இங்க வந்து எள்ளு பக்கத்துல பி வராது. அப்ப பி இங்கதான் வரும். இதுல இன்னும் யார் வராம இருக்காங்க பார்க்கலாமா? பி வந்துருச்சா? பி வந்துருச்சு, சி வந்துருச்சு, டி வந்து வரல. அப்ப டி எங்க போடுங்க. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பிக்கு வலது புறத்தில் 3ஆவது இடத்தில் யார் இருக்கா? அப்ப பி இங்கதான் இருக்கு. அப்ப வலது புறம்னா இந்த டைரக்ஷன் தான் போகும். அப்ப 1, 2, 3. அப்ப யார் இருப்பா? அப்ப பிக்கு வலது புறத்துல 3ஆவது யார் இருப்பா? டி இருப்பாங்க. ஆன்சர் டி. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ முழுமையை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி மறக்காம லைக் அண்ட் ஷேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களிடம் விடைபெறுவது தமிழ் ஐசமி கார்த்திக். நன்றி.